வருகிற 18ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. மழைக்கால கூட்டத்தொடர் துவங்குவதாக அறிவிப்பு. சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா. திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களிடம் ஆதரவு கோரினார். யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேச்சு. பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக அரசு சிதைத்து வருவதாகவும் அதற்கு மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம் எனவும் யஷ்வந்த் சின்ஹா குற்றச்சாட்டு. சமீப காலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்கள் செயல்படுவதாகவும் விமர்சனம். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக பதவியேற்றார் சிவசேனா அதிருப்தி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே. मुख्यमंत्री म्हणून துணை முதல்வராக பதவியேற்றார் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ். தமிழகத்தில் ஒரே நாளில் 2069 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தினசரி நோய் தொற்று மீண்டும் 2000 கடந்ததால் அதிர்ச்சி. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை. சுகாதார அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற உணர்வில் நீங்கள் எழுதிய கடிதம் செல்லத்தக்கதல்ல. தலைமை நிலைய செயலாளர் என்ற பெயரில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம். கட்சி சார்பாக கடிதம் எழுத ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என KP முனுசாமி திட்டவட்டம். பொதுக்குழுவுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்து நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார் எனவும் குற்றச்சாட்டு. ஜூலை 4ஆம் தேதிக்குள் OPS மற்றும் EPS பதிலளிக்க வேண்டும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக EPS தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு எண் வழங்கியது உச்சநீதிமன்றம். விரைவில் விசாரணை நடைபெறும் என தகவல். அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொதுக்குழு கூட்டத்துக்காக சென்னை மதுரவாயலில் பூமி பூஜை போட்டு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். உண்மையான அதிமுக தொண்டர்கள் அமமுகவுக்கு வர வேண்டும். TTV தினகரன் அழைப்பு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியது பாஜக அரசுதான். தமிழக சட்டமன்ற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் பாய்ந்தது PSLV C-53 ராக்கெட். 3 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி பறந்தது. வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். PSLV C-53 सफलतापूर्ण उत्थापन अभी हमने देखा. எந்த திட்டங்களையும் விளம்பரத்துக்காக திமுக அரசு செய்யவில்லை என ராணிப்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் மக்கள் முன்பு கம்பீரமாக நிற்பதாகவும் பெருமிதம். டாஸ்மாக் போல வருமானம் வந்தால்தான் வனத்துறை மீது அக்கறை காட்டுவீர்களா என உயர்நீதிமன்றம் கேள்வி. அறிக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் நீதிபதிகள் கண்டனம். 120 இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த நாகர்கோவில் காசியின் தந்தைக்கு ஜாமீன் மறுப்பு. மேலும் பலரை விசாரிக்க வேண்டியிருப்பதால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சிலை வழிபாடு நடத்தக்கூடாது. தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
குடியிருப்பு பகுதிக்குள் மின்மயானம் அமைக்கக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம். 2 பாஜக எம்எல்ஏக்களை தவிர மற்ற அனைவரின் ஆதரவோடு நிறைவேறியது. சூதாட்டத்தால் கடனாளியானதை மனைவியிடம் கூறியதால் பெற்ற மகனையே கொலை செய்த தந்தை. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் அரங்கேறிய கொடூரம். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. குற்றாலம் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு.